ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான வீடியோல நம்ம டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 4 நம்பர்ஸ் பார்க்க போறோம். 6, 12, 14, 15. ஸோ இந்த 4த்துக்கும் காமனான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, if divisible by product of factors, இந்த நம்பர்லயும் டிவிசிபிள் தான். இது இந்த 4 நம்பர்ல மட்டும் அப்படி கிடையாது. எனி நம்பர் எடுத்தாலும் இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். எனி நம்பர் சே 50, 75, 85, எனி நம்பர் இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் 6 டேபிள்ல டிவிசிபிள் ஆகணும்னா 2 and 3ல டிவிசிபிள் ஆயிருக்கணும். 2 3s are 6. 12 டேபிள்ல டிவிசிபிள் ஆகணும்னா 3 and 4ல டிவிசிபிள் ஆகணும். 3 4s are 12. 14 டேபிள்ல டிவிசிபிள் ஆகணும்னா 2 and 7 டேபிள்ல டிவிசிபிள் ஆயிருக்கணும். 2 7s are 14. 15 டேபிள்ல டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா 3 and 5ல டிவிசிபிள் ஆகியிருக்கணும். பிகாஸ் 3 5s are 15. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 210ங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த நம்பர் 6 டேபிள் ஆகுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் இது 2 டேபிள் ஆகுதான்னு பார்க்கணும். 2 டேபிள்ல எஸ், பிகாஸ் லாஸ்ட் டிஜிட் 0. 3 டேபிள்ல சம் ஆஃப் டிஜிட்ஸ் 2 + 1 + 0 ஆட் பண்ணா 3. 3 டேபிள்ல வரும். ஸோ 3 டேபிளையும் எஸ். ஸோ விச் மீன்ஸ் 6 டேபிள்ல இது எஸ். நெக்ஸ்ட் 12 டேபிள்ல வரதுக்கு 3 and 4ல டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். 3 டேபிள்ல எஸ் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். 4 டேபிள்ல நோ, பிகாஸ் அந்த லாஸ்ட் 2 டிஜிட் 10 4 டேபிள்ல வராது. ஸோ நோ. அப்ப 12 டேபிள்ல நோ. 2 டேபிளையும் வந்தாதான் 12 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் 14 டேபிள்ல ஆகுதான்னு பார்க்கணும். 2 டேபிள்ல எஸ் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. 7 டேபிளுக்கான டிவிசிபிலிட்டி டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி வேற வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி எஸ், விச் மீன்ஸ் எஸ். 15 டேபிள் 15 டேபிள்ல டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா 3 டேபிள்ல எஸ் ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. 5 டேபிளும் எஸ், பிகாஸ் எண்டிங் வித் 0. ஸோ 15 டேபிளையும் எஸ். இந்த மாதிரி நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிளும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். Let's take 588. Again 6 டேபிள்ல 2ல எஸ், ஏன்னா 8ல முடியுது. 3 டேபிள்ல 5 + 8 + 8. 5 + 8 13, 13 + 8 21. 21 3 டேபிள்ல வரும். ஸோ இட் இஸ் அ எஸ். ஸோ 6 டேபிள்ல எஸ். 12 டேபிள்ல 3 டேபிள் எஸ் ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. 4 டேபிளும் எஸ், பிகாஸ் லாஸ்ட்ல 88ல முடியுது. which means 12 table yes, it is divisible. 14 table 2 table yes, and 588 again 7 table divisibility test padi nama paathona yes. So total yes. Next 15 table paakradhukku 3 table already check panniyaachi yes, but 5 table no. So 15 table varadhu. So இந்த மாதிரி தான் நம்ம இந்த 4 நம்பர்ஸ்க்கு டிவிசிபிலிட்டி டெஸ்ட் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வேற நம்பர்ஸ்க்கு கூட அதோடைய ஃபேக்டர்ஸ் வச்சு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இது வைஸ் வர்ஸாவும் பொருந்தும். மீனிங் 14 டேபிள்ல ஒரு இது டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா 2 டேபிள்லயும் வரும், 7 டேபிள்லயும் வரும். 15 டேபிள்ல ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகுதுன்னு சொன்னா அது கண்டிப்பா 3 டேபிள்லயும் வரும், 5 டேபிள்லயும் வரும். ஸோ வைஸ் வர்ஸாவும். ஸோ இந்த மாதிரி வைஸ் வர்ஸாக்கு நம்ம ஆல்ரெடி ஃபியூ கண்டிஷன்ஸ் பார்த்தோம். 4க்கு நம்ம லாஸ்ட் 2 டிஜிட் அப்படிங்கறதான் கண்டிஷன் வச்சிருக்கோம். ஆனா டிவிசிபிள் பை 8 ஆச்சு அப்படின்னா 8 டேபிள்ல வருது அப்படின்னா அது கண்டிப்பா 4 டேபிள்லயும் வரும். சிமிலரா 5க்கு 0 5 அப்படிங்கிற கண்டிஷன் வச்சோம். ஆல்சோ 10 டேபிள்ல வருதுன்னா அது கண்டிப்பா 5 டேபிள்லயும் வரும். அண்ட் லாஸ்டா 3க்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் அடிஷனல் ஃபேக்ட் என்னன்னா 9 டேபிள்ல வருதுன்னா அது கண்டிப்பா 3 டேபிள்லயும் வரும். இதை மட்டும் வச்சு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் 8 டேபிள் ஆகுதா, கண்டிப்பா அது 4 டேபிள்ல வரும், ஷியர், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அது ட்ரூ.
ஆனால் 8 டேபிள்ல வர்றது மட்டும்தான் 4 டேபிள்ல வரும் கிடையாது. 4 டேபிள்ல அடிஷ்னல் நம்பர்ஸும் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட். இஃப் அ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 8, இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை டேஷ் அப்படின்னா நம்ம 4ன்னு எழுதலாம். If a number is divisible by 10, it is definitely divisible by dash அப்படின்னா 5ன்னு எழுதலாம். பிகாஸ் 10ல வர நம்பர் சில நேரத்துல 2ல வரலாம், அந்த மாதிரிலாம் நிறைய 3ல வரலாம். இப்போ 30 வரும், 2லயும் வரும், 3லயும் வரும். பட் கண்டிப்பா 10ல வர எல்லா நம்பருமே இந்த டேபிள்ல வந்துரும், இந்த டேபிள் டிவிசிபிள் ஆயிடும் அப்படின்னா அது 5. 9 டேபிள்ல வரக்கூடிய எல்லா நம்பரும் கண்டிப்பா 3 டேபிள்லயும் வந்துரும். ஆனா இதுதான் இதோடைய பிரைமரி கண்டிஷன்ஸ். 4, 5, 3க்கு இதுதான் கண்டிஷன்ஸ். இது வந்து ஆட் ஆன் ஃபேக்ட்ஸ் மாதிரி. இங்க இந்த டேபிள்ல டிவிசிபிள் ஆகணும்னா இந்த ஸ்மால் நம்பர்ஸ்ல எல்லாம் டிவிசிபிள் ஆகணும். அண்ட் இது ஒரு ஃபேக்ட். 15ல ஆகுதுன்னா கண்டிப்பா 3 and 5ல ஆயிடும். இதே மாதிரி தான். அதுக்காக 15ல வர்றது மட்டும்தான் 3, 5ல வருமானா நோ. ஸோ ஆட் ஆன் ஃபேக்ட்ஸ். ரிவர்ஸ் பண்ணும்போது ஆட் ஆன் ஃபேக்ட், இண்டிவிஜுவலா பண்ணும்போது இதான் ரூல்ஸ். 2க்கு 2க்கான ரூல்ஸ் தான், 3க்கு 3க்கான ரூல்ஸ் தான், 6க்கு இதான் ரூல்ஸ். ஆட் ஆன் ஃபேக்ட் வந்து வைஸ் வர்சா. 6ல வருதுன்னா கண்டிப்பா 2 and 3ல வந்துடும் அப்படிங்கிறது ஆட் ஆன் ஃபேக்ட்ஸ். 6ல வருது மட்டும்தான் வரும்னு கிடையாது, ஒரு ஆட் ஆன் டிப் மாதிரி. 6ல வருது கண்டிப்பா 2 and 3ல வந்துடும் அப்படிங்கிற அந்த டிஃபரன்சஸ் நம்ம புரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸ்க்கு ஹெல்ப்பா இருக்கும் ஈஸியா சால்வ் பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டிவிசிபிலிட்டி டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிவிசிபிலிட்டி டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.